தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். சில பொட்டை கட்சி இருக்குது, புறம்போக்கு கட்சி இருக்குது. நான் கட்சி பேரெலாம் சொல்ல விருப்பம் இல்லை, அது நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கிங்க எது பொட்டை கட்சி எது புறம்போக்கு கட்சின்னா. ஆனால் ரெண்டும் ஒரே கட்சி தான். இப்போது நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். நாம் தமிழர் கட்சி ஒன்று தெரியும். அந்த கட்சியோட வேலை என்னன்னா 24 மணி நேரமும் வந்து விஜயை கடிக்கிறது தான். விஜயை கடிக்கணும், கடிச்சிட்டே இருக்கணும், 24 மணி நேரமும் கடிக்கணும், தூங்குறப்பையும் வந்து வாய்க்குள்ளேயே வச்சுட்டு கடிக்கணும். அது வந்து ஒரு பொழப்பை வச்சுட்டு இருக்கானுங்க. அவனுங்களோட 24 மணி நேரம் வேலையே கிடையாது. அவனுக்கு பொண்டாட்டி புள்ளலாம் அவனுக்கு கவலை கிடையாது. விஜய் 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 மனநோய் வந்தவன் மாதிரி வந்து விஜய் விஜய் தான் வந்து பேசிட்டு இருப்பானுங்க. அதில் அந்த சாட்டை துரைமுருகன் இருக்கான் இல்லைங்களா, அவனுக்கு வந்து பேசுறது தப்புன்னு தெரியும், அது பேசுறது வந்து பொய்யான விஷயமும் தெரியும். ஆனால் 24 மணி நேரம் வந்து விஜய் 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 விஜய்னு வந்து மனநோய் பிடிச்சி அலைஞ்சிட்டு இருக்கான். அவனாலே அந்த கட்சி அழிஞ்சிருச்சுன்றதான் வந்து உண்மையான விஷயம். அவன் வந்து தளபதி விஜய் பற்றி அவதூறான கருத்துக்கள் பல விஷயங்கள் வந்து பரப்புவான், தப்புத்தவான விஷயங்களை பரப்புவான். அது பொய்யின்னு தெரியும், அது வதந்தின்னு தெரியும். அதை கூட வந்து கிராஸ் செக் பண்ண மாட்டான். விஜய் அப்படின்னு வந்துட்டு போதும், அந்த ஜோம்பிஸ் கடிக்க போகிற மாதிரி வந்து கடிக்க ஆரம்பிச்சிருவான். ஏன்னா அவனுடைய பொழப்பு அப்படி, அந்த பொழப்பு வச்சு தான் ஓட்டிகிட்டு இருக்கான். அவனுடைய பொழப்பு ஒரு ஈன பொழப்புன்னு வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ என்ன நடந்திருக்குன்னா, அந்த ராஜா அப்படின்ற ஒருத்தவனை வந்து பார்த்துருப்பீங்க. பார்க்குறதுக்கு வந்து நல்லா கேவலமான ஒரு ஈனப்பிரிவியான உள்ளவன் தான். ஏன் அப்படின்னா, நெல்சன் ரீசெண்டாக நீங்கள் நிறைய வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க, தளபதி விஜய்க்கு ஆதரவாக வந்து பேசியிருந்தாலும், அதாவது நாம் தமிழருடைய அந்த கேவலமான விஷயங்கள் என்ன, அவனுங்க எப்படி சம்பாதிக்கிறானுங்க, எப்படி ஈன பொழப்பு செஞ்சு அவனுங்க சம்பாதிச்சு சாப்பிட்றானுங்க, அந்த சாப்பாடு எப்படி அவன் உடம்புல ஒட்டுது, என்னென்ன ஒரு கேடுகட்ட வேலையை வந்து பார்த்துட்டு இருக்கானுங்க அப்படின்றத வந்து அவர் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. எங்கெங்கே எவன் காசு வாங்கியிருக்கான், எவ்வளோ பணம் வாங்கியிருக்கானுங்கன்றத வந்து அந்த மாதிரி வீடியோக்கள் வந்து நிறைய போட்டிருந்தார். இப்போ ரீசெண்டாக வந்து சாட்டை துரைமுருகன் அப்புறம் சீமான் இவனுங்க 2 பேரும் வந்து எவ்வளோ பணம் வாங்கியிருக்கானுங்க, எங்கெங்கெல்லாம் நிலம் வாங்கியிருக்கானுங்க, எங்கெங்கே வந்து நிலத்தை வந்து வாங்கி வச்சிருக்கானு அவன் பேரில் அப்படின்றது வந்து அவர் வந்து அஃபிஷியலாக வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தார். இவனுங்களுக்கு ஏது இந்த அளவுக்கு வந்து பணம் 10 கோடி 5 கோடிலாம் வந்திருக்கே, இந்த அளவுக்கு வந்து நிலம் வாங்கியிருக்கானுங்களே, அது ஏது அப்படின்னு வந்து அந்த நாம் தமிழர் இருக்க தம்பிகள் யோசிக்கவே மாட்டானுங்களா, அவனுங்களாம் வந்து மாக்கானுங்களா அப்படின்ற மாதிரி எல்லாரும் வந்து கிழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா உங்கள் அண்ணன் வந்து எதுவுமே வந்து பண்ணலை, சினிமாலையும் வந்து நடிகரும் கிடையாது, எதுவுமே இல்லை, ஒரு ஆக்டிங் ஒன்றும் பண்ணலை, ஒரு இயக்குனர் கூட கிடையாது, எப்படி வந்து 10 கோடி 15 கோடி உங்கள்கிட்ட பணம் வந்துச்சு அப்படின்னு வந்து எல்லாரும் வந்து கேட்டுட்டு இருக்கானுங்க. அதுக்கு நாம் தமிழ் தும்பிகள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து நிறைய வந்து முட்டுலாம் கொடுத்துட்டு இருந்தானுங்க. ஆனால் இப்போ என்ன நடந்திருக்குன்னா, நெல்சனோட வீட்டுக்கே யார் போயிருக்கானா, இந்த எரும மாடு வந்து போயிருக்கான், அந்த ராஜான்றவன் வந்து போயிருக்கான். அவன் பொண்டாட்டியும் கூப்பிட்டு போயிருக்கான். அவன் பொண்டாட்டியே இவன் அப்புறம் 2-3 பேர் எல்லாம் போயிருக்கானுங்க. இந்த நாம் தமிழர் கட்சியிலேருந்து வந்து போயிருக்கானுங்க. போயிட்டு நெல்சனையும் வந்து தாக்கியிருக்கானுங்க ஸ்டார்டிங்கில். அதன் பிறகு வந்து அந்த வீட்டில் இருந்த பெண்கள், அவங்களுடைய அம்மா, வயசான அம்மா, அந்த அம்மாவை போட்டு அந்த அடி அடிச்சிருக்கானுங்க. அது மட்டும் கிடையாது, அந்த வீட்டில் உள்ள அவங்க அப்பாவா, நெல்சனோட அப்பாவாக இருக்கட்டும், அங்கே உள்ள பெண்களாக இருக்கட்டும், அந்த அளவுக்கு வந்து தாக்கியிருக்கானுங்க. அது மட்டும் கிடையாது, பேக்கில் கொடுவா கத்தி எடுத்துகிட்டு போயிருக்கான் அப்படின்னு வந்து பாருங்கள். கொடுவா கத்தி ஒருத்தவங்க வந்து பிளான் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்கான். அது வீடியோவில் இருக்கும். அந்த வீடியோன்றது சோஷியல் மீடியாவில் வைரலாக வந்துட்டுருக்கு. அப்போ அவனுடைய இன்டென்ட் என்ன, எதுக்காக வந்து கொடுவா கத்தி எடுத்துகிட்டு போயிருக்கான் அப்படின்னா, அவனுங்க எந்த லட்சணத்தில் இருக்கானுங்க வந்து பாருங்கள், எந்த அளவுக்கு வந்து ரவுடிசமாக பொறுக்கித்தனமாக இருக்கானுங்க அப்படின்றது வந்து பாருங்கள். 1ஆம் நம்பர் பொறுக்கி பசங்க இவனுங்க தான்ன்ற மாதிரி தான் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே வந்து திமுகவை சொல்லிட்டு இருப்பாங்க, திமுகவுக்கும் இப்போ நாம் தமிழருக்கும் வந்து வித்தியாசமே இல்லைன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா ஒருத்தன் சொல்கிறான் அப்படின்னா, அப்போ நீ விஜய் பற்றி சாட்டை துரைமுருகன் வந்து ஒரு உண்மையும் இல்லாமல், ஒரு ஒன்றுமே கிடையாது, ஒரு ப்ரூஃபே கிடையாது, வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்றானே, அப்போ அதை கேட்க உனக்கு வப்பு இல்லையாடா, துப்பு இல்லையாடான்ட்டு வந்து இப்போ எல்லாரும் வந்து அவனை போட்டு கிழிக்கிறாங்க. ஏன்னா விஜய் பற்றி எந்த ஒரு உண்மையான விஷயமும் கிடையாது, பொய்யான விஷயத்தை வந்து அவன் பரப்பிட்டு இருக்கான். அதை கேட்க உனக்கு வக்கு இல்லை. ஏன்னா உனக்கு பணம் வேணும், பணத்துக்காக தான் வியூஸ் வருது. அதுக்காக நீ வீடியோ போட்டால் நாம் தமிழில் இருக்க ஒரு 10 பேர் பார்ப்பான், அதிமுக காரன் பார்ப்பான், திமுக காரன் பார்ப்பான், பிஜேபி காரன் பார்ப்பான், விஜய் பிடிக்காத எல்லாரும் பார்ப்பான்றதுக்காகவே வந்து விஜய் வந்து நீ தப்பு பேசிட்டு இருக்க, உனக்கு எந்த ஆதாரம் இருக்குது, உனக்கு என்ன ஒரு ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு தான் எல்லாம் கேட்குறாங்க. அதாவது நீங்கள் வந்து கண்டபடி பேசுவீங்க, ஒருத்தர் ஆதாரத்தோடு எடுத்து பேசினா உங்களுக்கு வலிக்குது, எக்ஸ்போஸ் ஆகிட்டீங்க, ஐயோ இதுக்கப்புறம் வந்து எப்படி ஈனப்பிறவியாக இருந்து நம்ம எப்படி அந்த சாப்பாடெல்லாம் வந்து சாப்பிட முடியும், பணம் போயிடுச்சு, என்னென்ன பண்ணுறது சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கே போய் அடிச்சு. அதாவது நடந்த விஷயம் என்னென்னா, கடைசியாக என்ன பண்ணியிருக்கானுங்கன்னா, அந்த வீடியோ கூட நீங்கள் வந்து பாருங்கள், நெல்சனோட அஃபிஷியல் ட்விட்டர்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் அந்த ஒரு வீடியோ இருக்குது. அதாவது இப்போ போனாலைங்களா, அந்த நல்லா பெருசாக போனான் இல்லைங்களா, அவனை வேட்டியை கட்டி விட்டு அடியன்னு அடிச்சிருக்காங்க. அங்கே இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து போட்டு பொலன்னு பொலந்து ஜட்டியோட உட்கார வச்சிட்டாங்க. அந்த ஒரு ஃபோட்டோ அண்ட் வீடியோன்றது வந்து நெல்சனோட அந்த ஒரு இதில் இருக்குது. ஸோ அங்கே போனவன் வந்து மாதம் போயிட்டு வரும்போது வந்து ஜட்டி கூட கட்டி விட்டு போட்டு சுற்றி பொலந்து அடியன்னு அடித்து சொல்லிட்டானுங்க. அந்த சைடில் கூட நீங்கள் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. அதாவது கருத்தியல் ரீதியாக உங்களுக்கு பேச துப்பு இல்லை, வக்கு இல்லைன்னா அடுத்தவங்க மேலேயும் வந்து உங்களால் அடுத்தவங்களை வந்து நீ தப்பாகவும் ஒரு பொய்யாகவும் வந்து
சொல்லக்கூடாது. விஜய் பற்றி உனக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் பணம் வருது, வியூஸ் வருதுன்றதுக்காக நீ அதை பற்றி வந்து பேசிகிட்டு இருக்க அப்படின்னு தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நாம் தமிழில் இருக்க தும்பிகள் தயவு செஞ்சு இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். உங்கள் அண்ணனுக்கு பணம் 10 கோடி 15 கோடின்றது எப்படி வந்துச்சுன்றதை மட்டும் முதல்ல யோசிச்சு பாருங்கள். அப்போ நீங்கள் உங்களை வந்து கீழ்மட்டத்தில் வந்து உங்களை இன்னும் அந்த அந்த லெவலில் தான் வச்சுட்டு இருக்கானுங்க, அவங்களுக்கு கோஷம் போடுற மாதிரி. ஆனால் அவனுங்க சாட்டை துரைமுருகனாக இருக்கட்டும், இடும்பாவனம் கார்த்திகா இருக்கட்டும், சீமானா இருக்கட்டும், அவனுங்களுடைய அந்த பணம் எத்தனை கோடி வச்சிருக்கானுங்கிறத பாருங்கள். ஏதும் பணம் எத்தனை எங்கே சம்பாதிச்சானுங்க, எங்கே வரப்பு வச்சானுங்க, எங்கே போய் வயல்காட்டில் வேலை பார்த்தானுங்க, எங்கே விவசாயம் பார்த்தானுங்கிறத மட்டும் சொல்லுங்கள். உங்களை ஏமாற்றிட்டு அவனுங்க மேலே போயிட்டு இருக்கானுங்க. திமுக காசு வாங்கினன்ற மாதிரி தான் வந்து நம்ம நெல்சன் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ இன்னொரு விஷயம் நான் வந்து சொல்லிக்கிறேன். இப்போது இந்த ஒரு விஷயத்தில் வந்து திமுகவோட சப்போர்ட் இல்லாமல் இந்த அளவுக்கு வந்து தைரியம் எப்படி வரும் அப்படின்றது சொல்லுங்கள். ஏன்னா திமுக பேக்ரவுண்டில் இருக்கிறதால தான் வந்து இந்த அளவுக்கு வந்து வீடு ஏறி வந்து அந்த ஃபேமிலியை வந்து மிரட்டுறாங்க. அப்படின்னா திமுகவோட சப்போர்ட் பின்னணியில் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்ல. ஸோ இதுதான் இந்த அளவுக்கு வந்து ஒரு தைரியம் யார் கொடுத்தாங்கிறது வந்து பாருங்கள். எந்த ஒரு சப்போர்ட்டுமே பேக்ரவுண்ட் சப்போர்ட்டுமே இல்லாமல் அவன் வந்து வீடு தேடி வந்து அந்த அளவுக்கு வந்து பேசுவானான்றது வந்து பாருங்கள். ஸோ வந்தவன் வந்து அடிக்கிறவன் உதைக்கிறவன் வந்து கடைசியில் ஜட்டியோட அடித்து ஓட விட்டானுங்க. ஜட்டியோட போட்டு அடித்து கடைசியில் வந்து அவனே கதறிட்டு இருக்கான். அவன் பொண்டாட்டி ஒரு பக்கம் கதறது, இவன் ஒரு பக்கம் கதறிட்டு இருக்கான். ஸோ அராஜகம். உண்மையிலுமே கருத்தியல் ரீதியாக மோதணும். நான் வந்து ஒருத்தவன் சொல்கிறான்னா கருத்தியல் ரீதியாக பேசணும். அதனால் முடியலைன்னா நீயும் மூடிக்கிட்டு தான் இருக்கணுன்றதான் விஷயம். ஸோ இன்றைக்கி இந்த ஒரு விஷயம் தான் பரபரப்பாக போயிட்டு இருக்கு. நாம் தமிழரோட உண்மையான முகம் என்னன்றது வந்து நீங்கள் இன்றைக்கி பார்த்துருப்பீங்க. இதை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.